இந்த காணொளி மூலம் என் கூட சேர்ந்து இணைந்து பயணிக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2 நாளாக வீடியோ போடல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிரிப்பாக இருக்கும். வீடியோ போட்டு யூடியூப் ஸ்டூடியோவில் போய் செக் பண்ணும்போது வியூஸ் போல கொஞ்சம் சோர்வாயிட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு, வியூஸு போனால் என்ன போகலாம் என்ன, பேசுகிறது உனக்கு பிடிக்கும், அப்புறம் நீ வியூஸை பற்றி யோசிக்கிற அப்படின்னு. அதனால் பேச போகிறேன். வியூஸ் போடுறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நிறைய பேர் இது போய் சேருங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு இன்னைய வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஓகே, எப்பொழுதும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இட்லி இருக்கலாம், தோசை, சப்பாத்தி, சில பேர் சோறு சாப்பிட்ருக்கலாம். இன்னும் மிக சொற்பமான பேர் டயட்டரி உணவு எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, என்ன உணவுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் எடுத்துக்கிட்ட உணவு எதுவாக இருந்தாலும் அது எப்படி உங்கள் தட்டுக்கு வந்துச்சுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன இப்போ பாதி பேர் வீடியோ பற்றி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேள்விக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், என்ன தம்பி கேள்வி அது? சில பேர் சொல்லலாம், ஜொமேட்டோவில், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், இல்லைன்னா எங்கள் அம்மா சமைச்சாங்க, அதுக்கு தேவையான பொருட்களோ அரிசியோ காய்கறிகளோ ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்க கடையிலோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கணும். இப்படி தான் பல பேரோட பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி அதான் நிஜம்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது நிஜம் இல்லை. இன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிட்ட ஒரு பருக்கை சோத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் ஒரு மனுஷனோட 1 வருஷத்து உழைப்பும் ரத்தமும் கண்ணீரும் இருக்கிறது. அடுத்த 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ எவ்வளோ நேரம் வீடியோ போகும்னு தெரியல. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் சிரமப்படாமல் உங்கள் ஏசி ரூமு, உங்கள் ஐடி வேலை, இல்லை உங்கள் மொபைல், அதில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வைங்க. கொஞ்ச நேரம் எனக்காக. நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்ப்பீங்க நம்புகிறேன். ஒரு சேத்துல கால் வச்சு மனுஷனோட நிஜ வாழ்க்கையை நான் உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டு முடிக்கும் பொழுது பல பேருக்கு அல்லது சில பேருக்காக கூட இருக்கலாம் உங்கள் தட்டில் இருக்க சோறு உங்களுக்கு பாரமாக தெரியும். ஏன்னா இது வெறும் வீடியோக்காக பேச்சு இல்லை. நம்ம சோத்துல கலந்துருக்கிற நம்முடைய இந்த மண்ணோட ஆன்மா. நம்ம ஊரில் விவசாயங்கிறது ஒரு வேலை கிடையாதுங்க. சில பேர் அது வேலையாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு வாழ்க்கை முறை. அதையும் தாண்டி விவசாயம் என்பது ஒரு தவம். யோசிச்சு பாருங்க, காலையில் 4:30 மணிக்கு ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது பனித்துளி காலில் நனைய ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறாரு. நம்மளாம் கனவு உலகத்தில் தூங்கிட்டு இருப்போம். அவர் தான் விவசாயி. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே பெருவுடையார் ஐயான்னு ஒருத்தரை கவனித்தேன். மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 70 வயசுக்குள்ளே இருக்கணும்னு என்னோட கணிப்பு. ஆள் பார்க்க உடம்புல ஒரு சொட்டு சதை இல்லை, வெறும் எலும்பதில் தோல், நரம்பெல்லாம் வெளியில் நல்லா தெரியுது. ஆனால் அவர் கண்ணில் ஒரு தேஜஸ் இருந்துச்சு. அதிகாலையில் 2 நாட்டு மாட்டை பூட்டியோட ஓட்டிகிட்டு இருந்தார் மனுஷன். அவர்கிட்ட போய் கேஷுவலாக கேட்டேன், ஐயா இந்த வயசில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஈஸியாக ஒரு டிராக்டரை வாடகைக்கு எடுத்தா அதிகபட்சமாக 2 மணி நேரம் இந்த உழவு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்டது தான் தாமதம். அதை கேட்ட மனுஷன் அப்படியே அதை நிறுத்திட்டு
என்கிட்ட வந்தார். வந்து அவர் கையை பிடிச்சாரு. அந்த சுருக்க விழுந்த கையை நான் பிடிக்கும்போது அந்த கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு மரத்தோட பட்டை மாதிரி சொரன்னு இருந்துச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி டிராக்டரை விட்டு 1/2 மணி நேரத்தில் வேலை உழுதிடலாம் தம்பி. ஆனால் அந்த இரும்பு சக்கரம் பட்டு இந்த பூமியில் இருக்க மண் அதில் உள்ள இறுக்கம் ஜாஸ்தியாயிரும். இறுக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா காற்று உள்ளே போகாது. அதுவே என் மாடு நடக்கும்போது மண்ணுக்கும் வலிக்காது, அது போடுற சாணத்தில் மண்ணுக்கும் உயிர் வரும். டிராக்டர் ஓட்டினா நான் வீட்டுக்கு போயிடலாங்கிறது உண்மைதான். ஆனால் என் நிலம் செத்து போயிருமே தம்பி அப்படின்னு ஒரு அழுத்தமான குரலில் சொன்னார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ஸு அப்படி இப்படின்னு ஓடுற இந்த உலகத்தில் 72 வயசு ஒரு மனுஷன் அவரோட நிலம் வலிக்கக்கூடாதுன்னு மாட்டுக்கு பின்னாடி 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கிறாரு. இதுதான் இந்த விவசாயிகளுக்கும் அந்த நிலத்துக்கும் இருக்கிற பந்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நிலத்தை அவங்க வெறும் சொத்தா பார்க்கல, பெத்த தாயா பார்க்குறாங்க. நான் இப்போ சொன்னது நிறைய பேருக்கு இக்கால சூழலுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் நம்மங்க இன்னமும் இப்படி பல விவசாயிகள் நம் கண்களுக்கு புலப்படாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் அவர் சொல்கிறாரு, ஆனால் அந்த அன்பு மட்டும் போதுமா தம்பி? அந்த அன்பு மட்டும் போதாது தம்பி. இந்த வயிறு நிறைய 10 மணி வெயில் மண்டே பொழக்குது. இப்போ தான் இந்த விவசாயியோட 2வது யுத்தமே தொடங்குது. அதுதான் தண்ணீர். ஒரு காலத்தில் நம் தாத்தாங்க, நம் முன்னோர்கள் வானத்தை பார்த்து மழை எப்போ வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வானிலை அறிக்கை பார்த்துட்டு விவசாயம் பண்ண முடியலை. மழை பெஞ்சா ஒரே நாளில் வெள்ளம் வந்து மொத்த பயிரும் அழியிடுது. அப்படி இல்லைன்னா அதுக்கு எதிர்மறை மழையே பெய்யாமல் தண்ணி இல்லாமல் வறட்சியில எல்லாம் செத்து போகுது. இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. தர்மபுரி அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாது அப்படிங்கிற ஒரு அண்ணனோட கதை தான் இது. அவருக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. போன வருஷம் தக்காளி போட்டிருக்காரு. தக்காளி போட்டால் என்ன வேணும்? தண்ணி வேணும். கிணத்துல தண்ணி வத்திடுச்சு. போர் போடலான்னு முடிவு பண்ணுறாரு. கடனை வாங்கி, கடனை தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறாரு. ஒரு 1000 அடி போடுறாரு, தண்ணி வரல, காசு காலி. சரி என்ன பண்ணுறது, வேலையை ஆரம்பிச்சிடும், பாதையில விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதுக்கு மேலே வட்டிக்கு இன்னொரு கடன் வாங்கி ஒரு 800 அடி போடுறாரு, தண்ணி வரல. அப்புறம் கடைசி அவர் வீட்டில் உள்ள நகையை, பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த செயினை விற்று ஒரு 1500 அடி போர் போடுறாரு. அவருடைய தண்ணி வந்துடுச்சு. ஆனால் இப்போது அவர் தலையில் இருக்க கடன் எவ்வளோ தெரியுமா? ஒரு 4 லட்சம் ரூபாய். அந்த தக்காளியை விற்று அவர் எப்போ அந்த கடன் அடைக்கிறது? நம்ம ஊரில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இலவச மின்சாரம் இருக்குது, நல்ல பம்பு செட்டு இருக்குது, பூமியில் தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் வற்றி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடன் எப்படி அடைப்பார் அவர்? இன்னொரு உண்மையான உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். 1970க்கு முன்னாடி நம்ம மண்ணில் ரசாயனம் உரம் இல்லை. ஆனால் பசுமை புரட்சின்னு சொல்லி நம்ம யூரியாவை கொட்ட ஆரம்பித்தோம். மாதம் அண்ணன் என்கிட்ட சொன்னார், தம்பி முன்னாடி எங்கள் நிலத்தில் கால் வச்சா கால் அப்படியே புதையிற மாதிரி மண் மிருதுவாக இலகுவாக இருக்கும் தம்பி. இன்னைக்கு அதே மண் சிமெண்ட் ரோடு மாதிரி கட்டியாக நிற்குது. ஏன்னா மண்ணில் இருக்க மண்புழு பூச்சியாக செத்து போச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசியும் பருப்பும் எவ்வளோ விஷயம்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்கு யாருக்குமே ஆசை இல்லைங்க யூரியா போட. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகளும் இடைத்தரகர்களும் சேர்ந்து ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த சமூகத்தில்.
விதை வாங்க கம்பெனிக்கிட்ட போகணும், உரம் வாங்க கம்பெனிக்கிட்ட போகணும். ஏன்னா விவசாயி ஒரு நவீன கால அடிமையாக தான் வாழ்வான். இப்போ மாதண்ணனுக்கு மதியம் 2 மணி ஆச்சு. ஒரு வேப்ப மரத்து நிழல்ல மாதண்ணன் உட்காந்துருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் மனைவி சின்ன பிள்ளை அம்மா ஒரு 2 தூக்குவாளியோட வராங்க. அதில் ஒரு தூக்குவாளியில் பழைய சோறும், இன்னொரு தூக்குவாளியில் கம்பங்கஞ்சியும் இருக்கு. நம்ம பல நேரங்களில் விவசாயினா ஒரு ஆணுத்தான் யோசிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் பெண்களோட பங்கு தான் அதிகம். விடிய காலையில் ஏந்திரிச்சு மாட்டு சாணம் எடுக்கிறதுல இருந்து பால் கறக்கிறது, அப்புறம் வீட்டு வேலை செஞ்சுட்டு நிலத்துக்கு வந்து வேலை செய்கிறது வரைக்கும் பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் விவசாயம் இல்லவே இல்லை. இப்போ சாயங்காலம் 4 மணி. கஷ்டப்பட்டு விளைவிச்ச காய்கறியை வண்டியில் ஏற்றிட்டு சந்தைக்கு போனால் இங்கே தான் அந்த மனுஷனோட இதயம் சுக்குநூறாக உடையுது. எனக்கு தெரிஞ்சு அதே ஊரில் பொன்னம்மான ஒரு அம்மா. அந்த ஊர் மார்க்கெட்டில் நான் அந்த பொன்னம்மாவை பார்த்தேன். மூட்டையாக கத்திரிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. 3 மாதம் பெத்த புள்ள மாதிரி வளர்த்த கத்திரிக்காய். அங்கே இருக்கிற வியாபாரிங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா பண்ணுறது, வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, கிலோ 4 ரூபாய்க்கு வேணால் எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, கிலோ 4 ரூபாய்க்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா காயினை கொண்டு போய் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி கடையிலையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லையோ போய் கொடுத்து 1 கிலோ கத்திரிக்காய் கொடுங்கன்னா கேட்பாங்க, தருவாங்களா? அப்படி தந்தா விவசாயம் இன்னைக்கோ பெரிய ஆளாக இருக்கும். இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவனு விவசாயியோட இனிமேல் கீழே போயிருப்பான். அந்த 4 ரூபா தான்னு அந்த தொகையை கேட்டது பொண்ணு அழுகையே வந்துருச்சு. அவங்க கண்ணீரோட சொல்கிறாங்க, வண்டி வாடகை கூட இந்த காசு தேராது ராசா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. தம்பி, பறிக்க கூலி 2 ரூபா, வண்டி வாடகையே 1 ரூபா, இப்போ நான் உழைச்ச உழைப்புக்கு என்னப்பா வேலைன்னு. அவங்க வேறு வழியே இல்லாமல் அந்த காய்கறியை அந்த மார்க்கெட்டில் அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல அப்படியே கொட்டி விட்டு கையில் கொடுக்குறத வாங்கிட்டு போனாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டை நிம்மதியாக சாப்பிட்ருப்பாங்க. நிம்மதியாக அடுப்பு எரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அதே நைட்டு அவங்க சமைச்சாங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நான் சந்தேகப்பட்ட அதே நைட்டு பல பேர் ஹோட்டலில் போய் நிம்மதியாக பிரியாணி சாப்பிட்டுட்டு கை கழுவிருப்போம். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த கை கழுவுற தண்ணியில் பொன்னம்மா அம்மாவோட கண்ணீரும் கலந்துருக்குங்கிறத மறந்துடாதீங்க. வீட்டுக்கு வர விவசாயி இருட்டதுக்கு அப்புறம் மாட்டு கொட்டாயில் லைட்டை போட்டு விட்டு யோசிக்கிறாரு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ அவமானம், இவ்வளவு கடன், இதெல்லாம் நைட் ஃபுல்லாக அவர் மனதில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே மறுபடியும் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் நிலத்துக்கு தான் ஓடுவார். அதுதான் விவசாயம். அந்த ஒரு நம்பிக்கையை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ரோட்டோரமும் ஒரு விவசாயி கீரையோ இல்லை ஏதோ அவர் நிலத்தில் இருந்த காய்கறியோ விற்றா 10 ரூபாய்க்கு பேரம் பேசுவோம். எவ்வளோ கொடுமை! இதே பேக்கெட் போட்டு 500 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா எதுவுமே சொல்லாமல் வாயை மூடிட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு என்னம்மா 10 ரூபா, 2 கட்டு 15 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் கேட்போம். ஆனால் அதே நாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி ஏசியில் போய் நின்று எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க தயாராக தான் இருக்கும். அதுவும் சில பேர் கிரெடிட் கார்டு டக்குன்னு தேய்ச்சிட்டு வந்துடும். அங்கே பேரம் பேசுகிற தைரியம் இல்லை ஒருத்தனுக்கும். நம்ம விவசாயிகளுக்கு அரசாங்கம் இன்னும் பல சலுகைகள் தரணும், அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆனால் அது 2வது தான். முதலாவது என்ன தெரியுமா? முதல்ல நம்ம அந்த விவசாயிகளுக்கு மரியாதை தரணும்.
விவசாயிங்கிறது ஏதோ படிக்காதவங்க செய்கிற வேலை கிடையாது. ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவரம் தெரிஞ்சவங்க. இந்த 10-15 நிமிஷம் நான் சொன்னது ஏதோ ஒரு சினிமா கதை இல்லை. பல நிஜ மனிதர்களோட வாழ்க்கை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அடுத்த முறை நீங்கள் ஒரு தட்டில் சாப்பாட்டை வைக்கும்போது வீணாக்காதீங்க. ஏன்னா அது வெறும் சாப்பாடு இல்லை, வேறு யாரோ ஒருத்தரோட உழைப்பு. நம்மால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்க முயற்சி செய்யுங்கள். அவங்கக்கிட்ட பேரம் பேசாதீங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு விவசாய நேரில் செஞ்சு சும்மா பேசி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். அது அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் கண்டிப்பாக. இறுதியாக இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் தயவுசெய்து ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு விவசாயியோட கதையை கமெண்டில் சொல்லுங்கள். விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.